மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, மல்லியை அனாதையா தவிக்கிட்டு போற நம்ம விஜய்க்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய்க்காக எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு இழந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ரேணுகாவை பார்த்ததும் இந்த அன்னபூர்ணி முன்னாடியும் இந்த மனோகரம் முன்னாடியும் நான் வந்துட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ரேணுகாவை கூட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம மல்லியோட மனசு வந்துட்டு சுக்குநூறாக உடஞ்சிருச்சுங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு இப்போ நம்ம மல்லி இப்படி நம்ம விஜயோட வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆனால் சுத்தமாக நம்ம வெண்பா குட்டி கூட இந்த ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற காரியம் கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம மல்லிக்கு சாதகமாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அமையாதா அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம மல்லியை விட்டுட்டு இந்த ரேணுகாவும் இந்த விஜய் ஒன்றா சந்தோஷமாக வாழவே முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒத்துழைக்க மாட்டாங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு எப்பவுமே விட்டு கொடுக்குற மனசு தாங்க. ஏன்னா விஜய் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம அன்னபூர்ணி முன்னாடி வந்துட்டு நம்ம மல்லி போதும் பிரியமா அவங்க வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல. எனக்கு வந்துட்டு அவங்க அக்காவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பிடிச்சிருக்கு. அதே சமயம் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்குங்களே, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இப்படி ஒரு காரியத்தை வந்துட்டு இவங்க பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க சொல்கிறதுல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த ரேணுகை வந்துட்டு உயிரோடு இருக்கிற விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கதிரேசனுக்கு இல்லை அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சுனவா திரும்ப ஏதாச்சும் ஒரு குற்றத்தை வந்துட்டு விஜய் சார் மேலே போட்டுட்டு கண்டிப்பாக திரும்ப கோர்ட்டு ஜெயிலு அப்படின்னு நம்ம விஜயோட வாழ்க்கையை வந்துட்டு வீணாக்கிடுவாங்க. அதுக்காக தாங்க நம்ம விஜய் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஆனால் உண்மையிலே விஜயோட மனசுக்குள்ளே எப்படி எந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு ரெண்டு மனசாகவே இருக்காங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து விட்டு பிரியறதுக்கும் மனசு இல்லை, விஜய் கூட வந்துட்டு இந்த ரேணுகா வேணாம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லைங்க. ஏன்னா அந்த கடவுளாக பார்த்து கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஒரு நியாயத்தை வந்துட்டு கொடுக்கணுங்க. அது கண்டிப்பாக இந்த கடவுளால் முடியாது. நம்ம அன்னபூர்ணியும் நம்ம மனோகரனும் நினச்சாவா கூடிய சீக்கிரத்துலேயே முடியுங்க. ஏன்னா நம்ம மனோகரம் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி இந்த ரேணுகாவுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ ரேணுகாவா இல்லையா அப்படின்னு சந்தேகத்திலே ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு மல்லி வாழாத வாழ்க்கை வந்துட்டு இந்த ரேணுகா வாழ்ந்துட்டு போகிறாளா, மல்லி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து எவ்வளவோ விஷயம் விஜய்க்காக பண்ணியிருக்கா, இவ தலையில் இவளையே மண்ணள்ளி போட்டுக்கட்டாலே அப்படின்னு கல் நெஞ்சுக்காரின்னு நம்ம மல்லி வந்துட்டு இந்த அன்னபூர்ணியமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த குழந்தையோட சப்போர்ட்டு யாருக்கெல்லாம் இருக்குது, நம்ம ரேணுகாவுக்கு இருக்கா, நம்ம வெண்பாவோட சப்போர்ட்டு இல்லை இந்த மல்லிக்கு இருக்கா அப்படின்னு தான் இப்போ கடைசியில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணவே கூடாது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம மல்லிக்காக வாழ்ந்த மல்லி வந்துட்டு உனக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் நம்ம ரேணுகாவை கூட்டிட்டு தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.